ம் உனக்கு தான் வேணுமா? பகவான் வேண்டாங்க பகவான் ப்ளீஸ். ஏடுங்க பிஸ்கெட்டில் முட்டை கலந்துருப்பாங்க பகவான். பிஸ்கெட் சாப்பிட மாட்டீங்க, அப்போது வடை 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 சாப்பிட்றீங்களா? ஐயோ வடை வேண்டாங்க வடையில் முட்டை கலந்துருப்பாங்க பகவான். வடையில் எப்படியா முட்டை கலந்துருப்பாங்க? முட்டை போண்டா போடையில் அதே எண்ணெயில் தானே போட்டிருப்பாங்க, அதில் முட்டை கலந்துருப்பாங்கல்ல. ஐயோ சரி, ஒரு டீயா சாப்பிட்றியா? வேணாங்க பகவான், டீயில் முட்டை கலந்துருப்பாங்க பகவான். எந்த ஊர்லேயே டீயிலாம் முட்டை கலக்குறாங்க? ஆமாங்க பகவான். அப்போ உனக்கு எதுவுமே வேண்டாமா? வேண்டாங்க இப்போ வேண்டாம். அண்ணா அப்போ பில்லு கொடுத்துருங்கண்ணே. கொடுத்துருங்க. பில்லில் எதுவும் முட்டை கலப்பாங்களா? சே பில்லில் எப்படி முட்டை கலப்பாங்க? அப்போ இந்த இதை கொடுத்துருங்க. யோ கையில் காசு இல்லையா சாமி? யோ காசு இல்லையா கையில்? என்ன சார் பஸ்ஸுக்கு பணம்? நீங்கள் மாலையே போடல, எதுக்கு பஸ்ஸுக்கு பணம் தரீங்க? நாளைக்கு சாயந்தரம் தானே சாமி போகிறீங்க. முடி வெட்டிட்டேன், வால்பவர் மாற்றிட்டேன், நாளைக்கு காலையில் கூட போட மாட்டேன்ல. அப்போ காலையில் மாலை போட்டு சாயந்தரம் சபரிமலைக்கு போகணும். 18ஆம் படிக்கட்ட மாலை போட்டு அப்படியே போய் சாமி பார்த்துறீங்களா? அப்போ அந்த ஆப்ஷன் கூட இருக்குங்களா? அப்போ அதே பண்ணிடலாங்க சாமி. ஓ அதையும் நீ செய்வியா? ஐயப்பா சாமி சரணங்க. சாமி சார் எப்போ கிளம்புறீங்க? இந்த இப்போ எல்லாம் முடிஞ்சுங்க, பஸ் வந்துச்சுன்னா சாயந்தரமே கிளம்பிடுவேங்க. ஓ அப்படிங்களா? இந்தாங்க, இதில் ஒரு 50 ரூபா பணம் இருக்குதுங்க. சரி, வரும்போது ஒரு அரவணை பாயசம், ஒரு டப்பா, 1 கிலோ நேந்திரம் சிப்ஸு, அப்புறம் நம்ம பேருக்கு ஒரு அர்ச்சனை போட்டுருங்க. பேருக்கு நம்ம பேருக்கு போட்டுறாதீங்க, நம்ம பேரில் பல பேர் இருக்கானுங்க. ஆதார் நம்பர் போட்டிங்கன்னா புண்ணியம் கூட ஐயப்பா நம்மளுக்கே கொடுத்துருவாரு. அதான் பண்ணிடுங்க ஐயப்பா. எது இந்த 50 ரூபாய்க்கு இல்லைங்களா? ஆமாங்க, அதிகமாக இருக்கலாம், மிச்சம் வந்து கொண்டு வந்துருங்க. இவன் மட்டும் இல்லை, ஊருக்குள்ள பல பேர் இப்படித்தான். நேந்திரம் சிப்ஸ் கிலோ என்ன விலை வைக்கிறீங்களா? ஒரு அரவணை பாயசத்துக்கு தேவஸ்தானம் போர்டில் எவ்வளோ தெரியுங்களா? அதனால தான் உங்கள் வீட்டு கொடுக்குறேன். 50 ரூபாய்க்கு கொடுத்துட்டு 9 வேலை சொல்கிறானுங்க. சாமி சரணம். சொல்லுங்க. நாளைக்கு நம்ம வீட்டில் கண்ணி பூஜை வச்சுருக்கீங்க, வீட்டில் எல்லாத்தையும் போட்டு தவறாமல் வந்துருக்காங்க. சரிங்க. இது என்ன கையில் பேப்பர்? இது நமக்கு ஆத்தி சாமி மெனு லிஸ்ட் நாளைக்கு போடுறதுக்கு. இது மெனு லிஸ்ட்டு இங்கே கொண்டாங்க பார்ப்போம். ஆமாம், இது எழுதி கொடுத்தவன் எங்கே இருக்கிறான்? இப்போதான் இப்படி போனாருங்க. நட. ஆமாம்மாங்க, இட்லி தோசையெல்லாம் ஆகாதுங்க, காளான் ரெடியே போட்டு ஆகணும். ஆமாம் சொல்லுங்கள். இது என்னங்க இது? ஐயப்ப பூஜை இல்லைங்க, அதான் மெனு லிஸ்ட்டுங்க, படித்து பாருங்க. காஜு கட்லி, ஆலு பரோட்டா, காளான் பிரியாணி. இது என்னங்க இது? பட்டர் நான், ஸ்பைசி கார்லி மஷ்ரூம். ஏங்க இதை பார்த்தா ஐயப்ப பூஜை லிஸ்ட் மாதிரி தெரியலீங்க, ஏதோ A to B சரவண பவன் மெனு லிஸ்ட் மாதிரி இருக்குது. ஐயப்ப பூஜையில் சாமி வயிற்றுக்கு வாய்க்கு வஞ்சனே வைக்கூடாது சாமி. அப்போ இந்த இட்லி தோசை அதெல்லாம் பேசாதீங்க, ஃபஸ்ட்டு லிஸ்ட் இருக்குது, அதை பாருங்கள் என்னென்ன. நீ வாய்க்கு வகுத்துக்கு உனத்தையே திங்கணும்னு எவனாவது இழிச்சு வாங்கி கிடச்சா அவன் தலையில் இந்த லிஸ்ட்டை பூரா போட்டு மிளகாய் அரைச்சிருவேன் இல்லையா? தம்பி நீ என்ன பண்ற? 2 இட்லி கெட்டிச்சிருக்கு, அதுவும் இவனுக்கு வைக்காத, இவனை நான் பார்த்துக்கிறேன். போகிறான், முதல் நாளாக தரிசனம் பார்க்குறான், வீட்டுக்கு மடன்னு கிளம்புறான். என்ன சரி ஜங்காமி இந்தாங்க ஐயப்பா. இவருக்குங்க நமக்கெல்லாம் வேண்டாம் தம்பி, நம்மளாம் தேவஸ்தானம் போர்டில் பல வருஷமாக நம்மளுக்கு பழக்கம் இருக்குது, அதனால போனோம்னாலே போதும், நம்மளுக்கு மரியாதையாக இருக்குது. புரிஞ்சதா? அதனால பாஸ் எல்லாம் தேவையில்லை. நான் வச்ச தென்னை மரம் தான் போய் பாரு, 100 அடிக்கு வளர்ந்து நிற்கிது. அதுல இருந்தா உடச்ச அபிஷேகமே ஐயப்பனுக்கு போடுறாங்க. அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ். என்ன தெரிஞ்சுக்கிட்டியா? சரி வாங்க போகலாம் சாமி. சாமி நான் இவரு கூட வந்துடுறேன் சாமி. இவரு கூட? ஓஹோ, இந்த ஆள் நம்பியா போகிற? இந்த ஆள் போன வருஷம் முக்கூலியில் ஆட்டோ ஏறிட்டாரு, அதுக்கு முன்னத வருஷம் டோலி ஏறிட்டாரு. இந்த ஆள் உன்னை தவழ்ந்து வரக்குள்ள அமாவாசை போய் பௌர்ணமி வந்துரு. என்னமோ பண்ணுங்க, ஆண்ட விட்ட வழி வந்து சேர்ந்தா சரி. தண்ணி சாமி வேற இன்னைக்கு என்னென்ன சொல்றாரு? இங்க வா. ஐயா ராடுகாரப்பே அவன் கிடக்குறான், அவன் வயசு தான் தம்பி என்னோட எக்ஸ்பீரியன்ஸை. வா போவோம். ஓ சாமி சீக்கிரமா வாங்க. எப்பா எப்பா என்னப்பா தொண்டையெல்லாம் கவ்வுது, கொஞ்சம் ஜூஸ் மட்டும் ஒன்று வாங்கி கொடுப்பா. சாமி அந்த இடத்துல தானே அது இறக்கப்பா, முடியலப்பா, நாக்கெல்லாம் வரது. இது மேடு இல்லையா, இந்த சாங்கிய மேட்டில். சரி வாங்க குடிப்போம். அண்ணா 2 ஜூஸு. ஆமாண்ணா, நல்லா வந்து கரும்பு சர்க்கரையாக போட்டு நல்லா ஒரு சோடா ஜூஸாக கலக்குங்கண்ணா. முடியலப்பா, ஐஸ் போட்டுக்கங்கண்ணா, நல்லா இருக்கு. இந்த படி உட்காருங்கம்மா. ஓ வாங்க சாமி, டைம் ஆச்சு.
வரேன் சாமி சாமி ஐயாப்பா ஏற்றி விடாப்பா ஐயப்பா சாமி. என்ன சாமி உட்காந்துட்டீங்க? ஐயோ கொஞ்சம் கால் வலிக்கு சாமி, உட்காந்து போட்டு போலாமா? என்ன சாமி இப்பதான் பைனாப்பிள் சாப்பிட்டீங்க, புரோட்டா சாப்பிட்டீங்க, கப்பக்கிழங்கு சாப்பிட்டீங்க, எல்லாம் வாங்கி கொடுத்து இப்படி உட்காந்துருக்கிறீங்க. குழந்தைய விட மோசமா பண்றீங்க சாமி. கால் வலிக்கு சாமி. அவன் பையில கொஞ்சம் தைலம் இருக்குது, அதை கொஞ்சம் எடுத்து போட்டுடுங்க கொஞ்சம். தைலமா? ஆமா, இந்த லைட் அந்த முட்டிக்கட்ட லைட் அப்படியே போடுங்க சாமி. எடுங்க சாமி. பாரு சாமி குழந்தை பசங்க கூட நடக்கிறானுங்க. வா சாமி போவோம். வா சாமி, தூக்கு தூக்கு. டைம் ஆச்சு, வாங்க போவோம். தூக்கு சாமி, தூக்கு தூக்கு. விட்டுறாத போவோம். அந்த ஆள் அப்பவே சொன்னான், போலாம் கேட்கல. போலாம் போலாம். கூகுள் மேப் கொஞ்சம் போடுப்பா. கூகுள் மேப்பா? அது நம்ம ஊருக்குள்ளேயே வேலை செய்யாதய்யா. இந்த வனாந்தரத்துக்குள்ள உனக்கு கூகுள் மேப் நொட்டு. தம்பி தம்பி அப்படிலாம் பேசாத தம்பி கொஞ்சம். அந்த வழியா தான் போச்சு, இந்த வழியா நான் எதுக்கு போக சொல்றேன்? என்னையா இப்படி பண்ற? உன்னை நம்பித்தாயா வந்த? தம்பி தம்பி கொஞ்சம் சத்தம் போடாத. யானை பிளிற சவுண்ட். யானையா? கேக்குதா? சாணி வேற சூடா போட்டிருக்கு தம்பி. இருட்டு வேற ஆயிப்போச்சு. பொழுதோட ஆயிப்போச்சு. இங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காருப்பா. உட்கார்றதா? ஆமா, இங்கேயே உட்காரு. படுத்து தூங்கிட்டு காலையில வரணும்ப்பா. ஆமா. நீ வாதிக்கிற? அந்த பக்கம் பள்ளம் இருக்குதுப்பா, அந்த பக்கம் போகாத. இல்லை கொஞ்ச நேரம் இப்படி இந்த பக்கமாவா இப்படி உட்காருப்பா. பொழுதோட இங்க படுத்து தூங்கிட்டு. ஆள் அப்பவே சொன்னாயா, உன்னை நம்பி வந்ததுக்கு என்ன விளக்கு வச்சு இந்த பக்கமா போறவா. கேக்குதுங்களா? நல்லபடியா தரிசனம் முடிச்சுட்டு பம்பை வந்துட்டோமுங்க. பஸ் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா வந்துடுவோங்க. எப்ப ஏய் இப்பதான் நீங்க பம்பையே வந்திருக்கியா? ஏப்பா ஊருக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சாப்பா. இது ஒரு வாரம் ஆச்சா? ஆமா, ஒன்று பண்ணுங்க, கேஎஸ்ஆர்டி பஸ்ஸா பிடிச்சி கோயம்புத்தூர் வர வழி பாருங்க. எப்படி அவங்களுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரியே நேரத்தில் வந்துட்டோமா? நடிக்காதடா